நீங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 20 டேஸ் ஒரு ரூமை கிளீன் பண்ண கொடுத்தா நமக்கு 20 நாள் ஆகும். 20 மினிட்ஸ் ஒரு ரூம் கிளீன் பண்ண கொடுத்தா 20 மினிட்ஸ்ல முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வெயிட் லாஸ்லயும் நீங்க உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா அது 5-10 வருஷம் ஆகும். ஆனா நார்மலாவே எவ்வளோ பெரிய எப்பேற்பட்ட பாடியா இருந்தாலும் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மேக்ஸிமம் 3 இயர்ஸ். நார்மலான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு 80லேருந்து நான் ஒரு 50 கிலோ ஆகணும் 55 கிலோ ஆகும்னா அதுக்கு ஒரு 1.5 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1.5 வருஷம் பயங்கர கன்சிஸ்டண்டா பயங்கர பேஷனேட்டா கரெக்டான டயட் உங்க ட்ரெயினரோ உங்க டயட்டேஷனோ உங்க டாக்டரோ சொல்றதை நீட்டா ஃபாலோ பண்ணி குட்டி ஸ்பேனுக்குள்ள முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்துட்டு இப்பெல்லாம் மீட் பண்றேன் அப்பெல்லாம் டயட்ல இருக்கேன் டயட்டுங்கிறது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் தான். ஆனா வெயிட் லாஸ் டயட்ல இருந்துகிட்டே இருக்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷனை கொண்டு வந்துடும். ஒரு லிமிட்டுக்கு மேல எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். அதனால ஒரு வேளை நீங்க இந்த ப்ராசஸ்க்குள்ள போறீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டைம் லிமிட்டை செட் பண்ணிட்டு அந்த டைம்குள்ள நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துற மாதிரி பாருங்க. அந்த டைம் லிமிட்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பர்த்டேஸ் லேட்டா தூங்குறது லேட்டா சாப்பிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 1.5 வருஷம் கழிச்சு ஒரு நார்மலான ஒரு ஹாப்பியான 24 ஹவர்ஸ் ரொம்ப கான்ஷியஸா ஃபுட் சாப்பிட்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடலாம். ஆனா அது வர்றதுக்கு ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் பயங்கர கன்சிஸ்டன்டா இருந்துதான் ஆகணும்.